வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி பரிசுத்த பனிமே மாதா பேராலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இருக்கிறேன். பனிமே மாதா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது இந்த பனிமே மாதா ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்குது. கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கான ஒரு அடையாளமாக வரலாற்று சிறப்புமிக்க பல இடங்கள் இருக்குது. அதில் ஒரு இடத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த இடத்துல அதாவது சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம பனிமே மாதா ஆலய அருகில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம்தான். 1545 வருஷத்தில் செயின்ட் பவுல் சிற்றாலயம் இங்கே இருந்திருக்கு. 1545 வருடத்தில் இந்த சிற்றாலயத்தில் மக்கள் வழிபட்டு வந்திருக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்கள். அப்போ டச்சுக்காரர்கள் படையெடுத்து வரும்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. கப்பலில் அந்த பகுதிக்கு வரும்பொழுது இந்த நகரையும் தாக்கியிருக்கிறாங்க. அப்பொழுது இங்கே இருந்த செயின்ட் பவுல் சிற்றாலயத்தை அந்த இடத்துல கல்லறை தோட்டம் அமைச்சிருக்கிறாங்க டச்சுக்காரர்கள். பாருங்கள், கல்லறை தோட்டத்துக்கு இடமே கிடைக்காத மாதிரி இங்கே இருந்த அந்த பவுல் சிற்றாலயத்தை தரைமட்டமாக்கி அதில் அவங்களுடைய கல்லறை தோட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அதில் இருந்த ஒரு சிலுவை, அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆலயம் நொறுக்கப்பட்டது 1580 வருடங்களில். 1582 பார்த்திங்கன்னா இரக்கத்தின் மாதா ஆலயமாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் சேர்ந்து பழையபடி ஒரு கோவிலை கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலில் நடப்பட்ட குருசடி சிலுவை இங்கே வச்சிருக்கிறாங்க. உள்ள பார்த்தீங்களா, தெரியுதா? இங்கே தான் அந்த குருசடி சிலுவை இருக்குது பாருங்கள். இது 1582 உள்ள சிலுவை திருச்சிலுவையாக பார்க்கப்படுகின்றது. இந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் இதை வழிபட்டுட்டு வர்றாங்க. எண்ணெய் ஊற்றி அவங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் இங்கே முன்வைக்கின்றார்கள். நண்பர்களே, இந்த ஆலயத்திற்கு உள்ளே போகும்போதே எனக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போதே அப்படி இருக்குது நமக்கு. இது ஏன்னா எத்தனை வருடங்கள் ஆகுது பாருங்களேன். வருஷங்கள் என்னாச்சு? 1500 அந்த வருடத்தில் இருந்த ஒரு சிலுவை இன்னமும் இந்த பகுதி மக்களால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இன்னமும் அது மக்கள் வழிபட்டு வருகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அப்படி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அந்த எண்ணெய் தான் இதில் ஊற்றிருந்தாங்க இந்த சிலுவையில். இந்த கீழே பாருங்கள் எப்படி வழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு சின்ன சிற்றாலயம்தான். அதிகபட்சமாக ஒரு 5-6 பேர் இருக்கலாம் உள்ள, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஆலயத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா வலதுபுறம் புனித அந்தோனியார் அவருடைய சொரூபமும், இடதுபுறத்தில் பனிமேய அன்னையின் சொரூபமும் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. புகைப்படமும் இருக்கின்றது. ஒரு சின்ன சிற்றாலயம் இது. மக்கள் எண்ணெயெல்லாம் இதில் ஊற்றி வச்சுருக்கிறாங்க, விளக்கேற்றி இருக்கின்றார்கள். இந்த ஆலயத்திற்கு உள்ளே வரும்போதே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இது இருக்குது நண்பர்களே. ஏன்னா வருஷம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இல்லையா, எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. அதே மாதிரி இந்த ஆலய முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆலயம் இருந்தது இல்லையா, சிற்றாலயம், அது இருந்த பகுதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இந்த கேட்டுக்கு உள்ளே தான் இருந்திருக்கு. அது உள்ளே போக முடியல. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க அந்த சைடு கதவை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்து தான் அது பார்த்தோம். இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அந்த இருக்குல்ல, ஆமாம், அந்த கேட்டுக்குள்ளே இருந்தால் பார்க்கலாம். எனக்கு அந்த கேட்டுக்கு அடுத்தாப்புல இருக்கும் அந்த ஆர்ச் மாதிரி இருக்கலாம், இந்த சைடு லெஃப்ட் சைடில். எதில் நடக்கிறீங்க? நம்ம பின்னாடி வர வந்து பார்ப்போம். அந்த முடுக்குள்ளே வரலாம். அது உள்ள வர முடியாது, அங்கேயே அடைச்சி கேட்டு போட்டுருக்காங்க. அது இதோட ஷார்ட் பக்கத்தில் இருக்குண்ணே. அப்படியா? அங்கே வாங்க, அப்படி வாங்க. உள்ளே போக முடியல. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க அந்த சைடு கதவை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்து தான் அது பார்த்தோம். இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. இந்த கேப்பில் தான் இருந்திருக்கு பாருங்கள் அந்த ஆலயம். இங்கே இருந்தது தான் இப்போ சிலுவையை கொண்டு வந்து இந்த சிற்றாலயத்தில் வச்சுருக்கிறாங்க. சிலுவை இருந்திருக்குன்னா சரி சரி, உள்ள வாங்கலாம் இல்லையா, வாங்க கேட்போம். இதில் என்ன இருக்குது? ஆமாம், இதை கூட்டி வச்சா நமக்கு முடியும். இந்த ஆலயத்தை பற்றி இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பிரதர் ஒருத்தர் நம்மளோடு உரையாற்றினார். அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த சிலுவையானது 1500
82ஆம் ஆண்டு வந்து டச்சுக்காரங்க நம்முடைய கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி இதில் உள்ள கோயில்களை எடுத்து இதை ஒரு கல்லறை தொட்டாங்க. இந்த கல்லறை இதுல வந்து ஒரு இது பவுலுடைய சின்ன கோயிலாக இருந்துச்சு. மக்கள் எல்லாருமாகவே அந்த பவுலுடைய கோயிலில் தான் இருந்து நம்மளை வேண்டல் இருந்தாங்க. இதுக்கு அப்புறம் தான் இந்த கோயிலை இடித்து இது வந்து கல்லறை தோட்டமாக டச்சுக்காரங்க கட்டினாங்க. இந்த சிலுவையானது அந்த ஏற்கனவே உள்ள அந்த சிலுவையானது இந்த நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் பக்கத்துல அருகில அதுல இருந்துச்சு. அந்த சிலுவையை எடுத்து தான் இப்போ தனியாக வச்சு நம்ம வழிபாடுக்காக அதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பகுதியில இருந்துச்சா உள்ள? அந்த இது கரெக்டாக சிலுவைக்கு நேர் பகுதியில் இருந்தாங்க. இது நம்ம பார்க்கணும். முன்னால என்ன சொன்னாங்கன்னா பழைய போஸ்ட் ஆபீஸ் சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பின்பக்கம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிலுவை இருந்த இடம் அப்படியே இருக்கு. அதை நீங்களும் வந்து பார்க்கலாம். இந்த சிலுவையில உள்ள மகிமை என்னன்னா, நீங்க சிலுவைக்கு எண்ணெயை வார்த்து உங்களுடைய நோய் நொடிகள் போக்கும்படியாக நீங்க வேண்டிக் கொண்டால் உடனடியாக அது கிடைக்கிறதாக எல்லோருமே சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சிலுவைக்கு இது பண்றாங்க. இப்போ இது வந்து மாதா கோயில்ல அதை எடுத்து, அதாவது பரிசுத்த படைய மாதா கோயில், அந்த கோயிலுடைய பராமரிப்பில் இதை இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது திருச்சிலுவை ஆலயத்தை வந்து பார்த்து தரிசனம் செய்துவிட்டு செல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நிறைய ஆலயங்களை பற்றி உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.